ப்ளூரல் டிசீஸு. ப்ளூரல் டிசீஸோட டெஃபினேஷன் என்னதுன்னா, இது வந்து டிசீசஸ் அஃபெக்டட் இன் தி ப்ளூரா. டிசீசஸ் வந்து ப்ளூரலில் வந்து அஃபெக்ட் ஆகிறது. இப்போ லங் இருக்குதுன்னா பெரிஃபரல் ப்ளூரான்னு ஒரு ப்ளூரா இருக்குது. ஒரு லைனிங் செஸ்ட் வால்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிஃபரல் ப்ளூரல், அதுக்கப்புறம் வந்து வென்ட்ரல் ப்ளூரால் இருக்குது. பெரிஃபரல் ப்ளூரால் வந்து உள்ளே வந்து இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் லைனிங் ஆஃப் த லங்கை வந்து அஃபெக்ட் அதுக்கப்புறம் லைனிங் பண்ணியிருக்கிறது வந்து அதுக்கப்புறம் வந்து வெஸ்டிகுலர் ப்ளூரால்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன் த டேமேஜிங் ஆஃப் த லங் அதுக்கப்புறம் லைனிங் அண்ட் இன்டர்ஃபேர் தி ப்ரீத்திங்கில் வந்து பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. லைனிங் ஆஃப் த செஸ்ட் வால். இந்த கண்டிஷன் ஆஃப் த டேமேஜிங் ஆஃப் த லங் இது இன்டர்ஃபேர் ஆஃப் தி பெரிஃபரல் எஃப்யூஷன் எக்ஸஸ் ஃப்ளூயிட் அதுக்கப்புறம் வந்து நியூமோதராக்ஸ் ப்ளூரிசி அப்புறம் வந்து ப்ளூரசி inflammation. Then next we are going to talk about the pleural effusion. Definition: water on the lungs, accumulation of excess fluid in the pleural space. அதை தான் சொல்கிறாங்க. தென் வந்து அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸில் வந்து சிம்டம்ஸ் என்னென்னா பெயின், காஃப், ப்ரீத்லெஸ்னஸ். மல்டிபிள் கேசஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து பம்ப் பண்ணாது ஒழுங்காக. அதுக்கப்புறம் கேன்சர் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேன்சர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்டிவ் அண்ட் இன்ஃப்ளமேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டயக்னோஸ்டிக் டிஷ்யூ டெஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் இசிஜி, அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ, மைக்ரோஸ்கோப்பிக், சிபிசிடி இதெல்லாமே வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சைலோகிராஃபி வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் வந்து ட்ரைனேஜ் பண்ணுவாங்க, டயூரிட்டிக்ஸ் கொடுப்பாங்க, தென் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, சர்ஜரி பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி பண்ணுவாங்க. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து டிஸ்னியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ளூரிட்டிக் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரை காஃப் இருக்கும். டிஸ்னியா, ப்ளூரிட்டிக் பெயின், ட்ரை காஃப். காசஸ் வந்து டிரான்சுடேட் அண்ட் எக்ஸுடேட்டு. டிரான்சுடேட்னா வந்து என்னது? அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கும். அது எக்ஸுரேட்னா வந்து நிமோனியா, கேன்சர், டியூபர்குலோஸ் தான் வந்து எக்ஸுரேட், இன்ஃப்ளமேட்டரினால் வரக்கூடியது. லீக்கி வந்து என்னதுன்னா கிட்னி, சிரோசிஸ், ஹார்ட் ஃபெயிலியர்லாம் வந்து காசஸ்னால் வந்து டிஃப்ரென்ஷியல் காசஸ் வந்து டிரான்சுடேட், எக்ஸுரேட்டோட காசஸ் வந்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து எக்ஸ்ரே பார்க்குறோம், சிடி ஸ்கேன் பார்க்குறோம், அதுக்கப்புறம் த்ரோம்போசிமெட்டோசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூயிட் அனலைசிஸ் பார்க்குறோம். இப்போ மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ரிலீஃப் சிம்டம்ஸ் வந்து ப்ரீத் ஈஸிலி வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். தென் ஃபைண்டிங்கில் வந்து அண்டர்லைன் காசஸ் வந்து டயூரிட்டிக்ஸ் வந்து ஹார்ட்டுக்கும், அதுக்கப்புறம் கீமோதெரப்பி பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு கொடுப்பாங்க. தென் தெரப்பியூட்டிக் அதுக்கப்புறம் வந்து டெரோசென்ட்ரிக் வந்து தெரப்பெட்டிக் அதுக்கப்புறம் வந்து இது வந்து எக்ஸசைசேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்ளிட்டரேஷன் ஆஃப் த ஸ்பேஸ் டு ப்ரிவெண்ட் தி ரீக்லாப்ஸ் வந்து ரெகுலர் ஃபாலோ பண்ணுவாங்க. டிரான்சுடேட், எக்ஸுடேட் வந்து ஒரு காசஸில் வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இது இன்ஃப்ளமேட்ரி இதெல்லாம் வந்து நம்ம நல்லாவே படிக்கணும்.